Hi friends, welcome to my YouTube channel. நான் தாமோதரன், founder and mentor strategies academy. இங்க எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க என்னோட டீடைல்ஸ். ஸோ இதுதான் ஒரு ஜிஸ்ட். ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் இப்போதைக்கு. இதுதான் நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த QR கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் பி மெம்பராக இருங்க. ஸோ இங்கே என்னோட ஜென்ரல் வியூஸ் தான் இங்கே கொடுப்போம். டோன்ட் ட்ரீட் இட் அஸ் ஒரு கால் கிவிங் கம்யூனிட்டின்ற மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டாம். இட்ஸ் ஒன்லி மை பர்செப்ஷன். மறக்காம ஜாயின் பண்ணிங்க. இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங் எப்படி பண்ணுறது, ஒரு ட்ரெண்டை எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஐடென்டிஃபை பண்ணுறது, இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அது கண்டினியூஷனா இல்லையா அப்படின்றதுக்கு தேவையான விஷயங்களை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்துருந்தோம், ஸ்விங்னா என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம், ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்ற நேமிங் கன்வென்ஷன்ஸை எப்படி பார்க்குறது, அதேமாதிரி லோவர் லோ லோவர் ஹை எப்படி மார்க் பண்ணுறதையும் பார்த்துருந்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஓல்டு வீடியோஸில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மேடிசி அப்படின்ற வீடியோவை மறக்காம பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீ பாயிண்ட்ஸ், ரைட்டா? இப்போ இது ஒரு ஸ்விங் ஹையாக இருக்கலாம், ரைட்? இட் கேன் பி லோவர் ஐயாவும் இருக்கலாம், ஹையர் ஐயாவும் இருக்கலாம். பட் மார்க்கெட்டு இன்கேஸ் இந்த மாதிரி டிப் அடிச்சு ரைட் மேலே போகும்போது அந்த பழைய லெவலை டேக் அவுட் பண்ணும்போது, இந்த பழைய லெவலை டேக் அவுட் பண்ணும்போது ஒரு ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ அந்த ட்ரெண்ட் கண்டினியூஷனா இல்லை ரிவர்சலா அப்படின்றது நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ மேஜராக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே மாதிரி இங்கே இது ஒரு லோவாக இருக்குது. அப்போ லோன்றது நம்ம எப்படி மீனிங் எடுத்துக்கலாம்னா, இதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ் வந்து இப்படி வந்திருக்கும், ரைட்? அந்த ப்ரைஸ் இந்த மாதிரி வரும்போது மார்க்கெட் இப்படி வந்து இந்த லோலேருந்து ரிவர்ஸ் ஆகி திரும்பி இந்த லோ உடையும் போது, ரைட்? இந்த லோ உடையும் போது அகைன் ஃபியூரியஸான மூவ்ஸ் வரும். இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ஹையை ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், ரைட்? ஒரு ஹையை ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கோம், திரும்பி அந்த ஹையை டேக்கன் அவுட் ஆகும்போது ஒரு ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் உங்களோட சார்ட்டை எடுத்து பாருங்கள், ரைட்? இப்போ நான் உங்களுக்காக ஒரு சில சார்ட்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கேருந்து இந்த கேம் ஆஃப் ட்ரெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். நான் உங்களுக்காக இப்போ ஒரு சார்ட்டை உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இந்த சார்ட்டை ஜிக்ஸாக்கோட ஆன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சார்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ சொன்ன மாதிரி என்ன சொன்னேன், ஒரு ஸ்விங் ஹை மேக் பண்ணியிருக்கணும், ரைட்? ஒன்று இப்படி போயிருக்கணும், ரைட்டா? இல்லை இன்னொன்று என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஸ்விங் லோ மேக் பண்ணியிருக்கணும், இல்லைனா இந்த மாதிரி அது உடஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொன்னேன். ஃபர்தராக அந்த லோவர் லோ லோவர் ஐ அப்படின்ற கான்செப்ட். இப்போ அந்த சார்ட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்ன மைண்டில் வச்சுக்க போகிறீங்க? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு ஹை இருந்தது, ரைட்? இந்த ஹைக்கு மேலே இது போல் இங்கே ஒரு லோ இருக்குது, இந்த லோக்கு கீழே இது வந்துருச்சு, ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம், ஒரு மூவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இது லோ உடைச்சதுனால என்ன மூவ், பேசிக்காக இது கீழ் நோக்கி வருதுன்னு சொல்லலாமா? இப்போ கீழ் நோக்கி வரும்போது நம்மளோட ரெஃபரன்ஸ் நம்ம எங்கே வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அது ஒரு ஹை வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த லோ வரும்போது. ஸோ இங்கே நின்று நீங்கள் வேடிக்கை பார்க்கணும். இப்போ மார்க்கெட் இந்த கீழே போன மார்க்கெட் எப்போ இந்த ஹையை தாண்டுதோ அப்போ தான் அது கீழ் நோக்கி இருந்ததை மாறி அப்பில் போயிடுச்சு அப்படின்றத நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ அப்போ இன்கேஸ் அந்த மாதிரி போகல அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபர்தராக இந்த லோ திரும்பி கீழே வந்துருச்சுங்களா, ரைட்? இந்த லோ கீழே வந்தோடனே நீங்கள் எங்கே வச்சுப்பீங்க உங்களோட ரெஃபரன்ஸை? இங்கே வச்சுப்பீங்களா? அதே மாதிரி திரும்பி கீழே வந்தது, இங்கே வந்துச்சா? இப்போ நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ் எங்கே வச்சிக்கணும், அதாவது உங்களோட ஹைக்கு மேலே திரும்பினா மார்க்கெட் என்ன கீழே போயிட்டு இருக்க மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அப்போ இங்கே ரெஃபரன்ஸ் வச்சுப்பீங்களா? திரும்பி இந்த லோ உடஞ்சப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த ரெஃபரன்ஸ். அதே மாதிரி இந்த லோ உடஞ்சிச்சு, இப்போ இதான் ரெஃபரன்ஸாக வச்சுருப்பீங்க, கரெக்டா? எப்போ நீங்கள் வச்ச ரெஃபரன்ஸுக்கு மேலே மார்க்கெட் போதோ அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே வந்த செல் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கலாமா, இல்லைனா டவுன் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா பை செல் அப்படின்றத நம்ம மறந்துட்டு எப்போ மார்க்கெட் கீழே போக ஆரம்பிக்குதோ அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், ஜென்ரலாக செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். அதே மாதிரி டில் அதோட ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போ நான் சொன்னதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பியும் நம்ம அதே மாதிரி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம், ரைட்? ரொம்ப சிம்பிளாக இங்கே என்ன இருந்தது, இங்கே மார்க்கெட் இருந்துச்சு, இங்கே வந்தது, இங்கே உடஞ்சது, ரைட்? இங்கே உடஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணணும், நான் அது உங்களுக்காக ஜஸ்ட்டு அந்த கலரையுமே வந்து ரிவர்ஸில் எடுத்துக்கிறேன். இப்போ அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்காக இப்போ என்னோட ட்ரெண்ட் மாறுற இடம் எந்த இடம், இந்த ரெட் கலர். ஒன்ஸ் இந்த மார்க்கெட் இங்கே இறங்கி திரும்பியும் இந்த லோ உடஞ்சதுக்கப்புறம், ரைட்? இந்த லோ உடஞ்சதுக்கப்புறம் இங்கே நான் எங்கே என்னோட ட்ரெண்ட் ரெஃபரன்ஸ் வச்சுக்க போகிறேன், இங்கே, ரைட்? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு படிக்கட்டு மாதிரி கீழே இறங்கி வந்துட்டே இருக்க போகிறேன். அதே மாதிரி என்னாச்சு, இப்படி வந்து திரும்பி மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு. எப்போ இந்த லோ உடஞ்சதோ, இந்த லோ உடஞ்சோடனே என்னோட ரெஃபரன்ஸ் எங்கே வச்சுக்க போகிறேன், இங்கே வச்சுக்க போகிறேன். திரும்பியும் இந்த லோ ஏறி திரும்பி இங்கே உடஞ்சது, இந்த இடம் உடையும் போது ரெஃபரன்ஸ் எங்கே வச்சுக்க போகிறேன், இங்கே வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி ஏறிச்சு,
திரும்பி ஏறுது. ஆனா எங்க இது மார்க்கெட் இது தாண்டினா மட்டும்தான் கீழே இருந்து வந்துகிட்டே இருந்த மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத நான் சொல்ல போறேன். அப்புறம் இந்த ஒன்ஸ் இந்த லோ இங்க இந்த வந்து லோ உடஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி எங்க வச்சுக்க போறேன் என்னோட ரெஃபரன்ஸ் இங்க நின்று பார்க்க போறேன். அப்ப இங்க ஆரம்பிச்ச டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் வந்திருக்கு. ஒருவேளை நீங்க ரிவர்சலா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைட், இந்த இடத்துல. அப்ப நீங்க இங்க பார்த்ததுல இருந்து இந்த லெவல் வரைக்கும் இன்கேஸ் நீங்க அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ல நீங்க வெளில போயிருக்கிறதுக்கு சான்சஸா இருக்கு. ரைட்டா? இந்த மூவ் எவ்வளவு பெரிய மூவ் அப்படின்றத பாருங்க. 25,400 ரஃபா. ஸோ 24,800 கிட்டத்தட்ட 700 பாயிண்ட். நீங்க இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குற சார்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் சார்ட். ஓகேவா? அதுவும் இண்டெக்ஸ்ல 15 மினிட்ஸ் சார்ட்ல ரைட் எவ்வளோ நாளாக அந்த ட்ரெண்ட் போச்சு. ஸோ இந்த 18ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 29ஆம் தேதி, அதாவது நம்ம பார்த்ததே ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்டு. இந்த ட்ரெண்ட் ரைட் ஆனது எவ்வளோ? கிட்டத்தட்ட 10 நாள் இந்த ட்ரெண்ட் ரைட் ஆயிருக்கு. எவ்வளோ பாயிண்ட்டுக்கு? 700 பாயிண்ட்லேருந்து 800 பாயிண்ட் வரைக்கும் ரைட். 10 நாளில் மார்க்கெட்டு எந்த டைரக்ஷனுமே மாற்றவே இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், ஜென்ரலாக மார்க்கெட் இஸ் அ மேனிப்புலேஷன். இப்போ இங்கே ஒரு பை வந்துச்சு கரெக்டா? இந்த பை வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் திரும்பி வந்து இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பை வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் கரெக்டா? இந்த இடத்துல வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ரெஃபரன்ஸை இங்கே வச்சுக்கணுமா? திரும்பியும் இங்கே மார்க்கெட் இங்கே வந்து இங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ரெஃபரன்ஸில் வச்சுப்பீங்களா? கரெக்டா? இப்போ நான் ஜஸ்ட் சார்ட்டை அப்படியே நவுத்துறேன். அப்போ இதே மாதிரி நம்ம சார்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் ரைட், இந்த ஹைக்கு மேலே வந்த பை, அதுக்கான ஸ்டாப் லாஸ் எங்க, அதாவது அதோட ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்றத விட அந்த இப்போ மேலே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டோம் ரைட். அந்த மேலே போகல, இதுக்கப்புறம் திரும்புது அப்படின்னா எந்த ரெஃபரன்ஸு? கீழே இந்த படி ரைட்டா? அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னாச்சு, இங்கேருந்து இங்கே போச்சா ரைட். அப்போ நீங்கள் என்ன வச்சுப்பீங்க, இங்கே வச்சுப்பீங்க. திரும்பி ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸே இல்லை ரைட்டா? ரைட், இந்த ஹை தாண்டவே இல்லை கரெக்டாக. இந்த ஹையை தாண்டி இப்படி மேலே போனால் மட்டும்தான் இந்த ரெஃபரன்ஸை இங்கே வச்சுக்க போறீங்க ரைட்டா? புரிஞ்சுதா நான் சொன்னது? என்ன நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த ஜிக்ஸாக் ஃபார்ம் பண்ணோன்னே இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இது ரிவர்சல் அப்படின்னு நினச்சிப்பீங்க. பட் ஜென்ரலாக அப்படி கிடையாது. நான் சொன்னதை நல்லா நோட் பண்ணுங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஒரு டிராயிங் வரைஞ்சேன். இப்படி போச்சுன்னா மட்டும், இந்த ஹையை தாண்டி போச்சுன்னா மட்டும் அப்போ தான் நீங்கள் இந்த ரெஃபரன்ஸை எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, நான் திரும்பி உங்களுக்காக ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்கு, இங்கேருந்து மார்க்கெட் கீழே இருந்து மேலே போயிருக்கு. உங்கள் ரெஃபரன்ஸை இங்கே வச்சுக்க போறீங்க. திரும்பி இது மேலே போச்சா, உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு ஸ்ட்ரைட் லைனை போட்டு பாருங்க. அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து தாண்டவே இல்லை கரெக்டா? அப்போ என்ன அர்த்தம், இந்த லெவல் உடையாத வரைக்கும், இந்த லெவல் உடைஞ்சாதான் நான் ரிவர்சல்னு எடுத்துப்பேன் அப்படின்ற வரைக்கும். இப்போ இப்படி இருந்ததுன்னா இப்போ இந்த இடத்துல தாண்டிடுச்சு கரெக்டா? இப்போ நீங்கள் எங்கே வச்சுக்கணும், உங்களோட ரெஃபரன்ஸை இங்கே வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்த இங்கே தாண்டி போயிருப்பீங்க, ரெஃபரன்ஸ் எங்கே வச்சுக்கணும், இங்கே வச்சிருக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் கீழே இங்கே உடச்சதுனால நீங்கள் எங்கே பார்த்தீங்க, 24,800ல பார்த்த பையே எங்கே ரிவர்ஸ் ஆயிருக்கு, 25,800ல. இதுவும் ரேண்டமாக எடுத்து பார்த்தல, முன்னாடி ஒரு செல் பார்த்தோங்களா, கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட் 10 நாளைக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து பை வந்துச்சு கரெக்டா? இந்த இடத்துலேருந்து பை வந்துச்சு. ஸோ அக்டோபர் 3லேருந்து எவ்வளோ, அக்டோபர் 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 21 கேலண்டர் டேஸ். பாயிண்டாக பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட். இது ட்ரெண்டிங் மார்க்கெட்டோட பியூட்டிஃபுல். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு பை வந்தால் திரும்பி அந்த செல் வராது, இல்லைனா அவ்வளோ தூரம் ரைட் ஆகாதுன்னு. நீங்கள் ட்ரெண்டிங்காக ஃபாலோ பண்ணும்போது ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்க, இந்த கிட்டத்தட்ட 30 நாளில் ரைட் 10 நாள் டவுன் ட்ரெண்டாக மார்க்கெட் இருந்துச்சு முன்னாடி. இப்போ அதுக்கப்புறம் அது ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த 20 நாள் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சின்ன சின்ன இண்டிகேட்டர்ஸ், நான் ஏன் இந்த பேசிக் திங்ஸை ரொம்ப மேஜராக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. பெரிய பர்டர்வேஷன்ஸ் வரவே வராது, ஜிக்ஸாக்ஸ் நிறைய இருக்கவே இருக்காது, அதாவது விப்சாஸ் இருக்கவே இருக்காது. பை செல்லு பாருங்க. நம்ம பார்த்தது ஜஸ்ட் 15 மினிட்ஸ் சார்ட் கரெக்டா? நம்ம பார்த்தது 15 மினிட்ஸ் சார்ட். 15 மினிட்ஸ் சார்ட்ல ஒரு மாசத்துல எனக்கு சிக்னலே எத்தனை சிக்னல் வந்துச்சு, 2 சிக்னல் தான் வந்துச்சு ரைட்டா? நம்ம என்ன சொல்லுவோம், டெய்லியில் ஹவர்லியில் அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் வேண்டாங்க. ஜஸ்ட்டு இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்கள் ட்ரெண்ட் ஃபாலோவிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இது எல்லா மாதமும் இது மாதிரி இருக்குமானா இல்லை, தேவையில்லை. நீங்கள் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் ட்ரேடர் அப்படி இல்லைனா ப்ரைஸாக ஃபாலோ பண்ணுற மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு 2 ட்ரேடை மட்டும் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்ட்ரானரியான ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க வித்தவுட் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் ப்ரெஷர் அப்படின்றத மட்டும் தான் நீங்கள் மைண்டில் நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து நம்ம நிறைய சார்ட்ஸை வந்து பார்ப்போம். உங்களுக்கு புரியுதா அப்படின்ற கிளாரிட்டியை வந்து எடுத்துப்போம். இப்போ இங்கே ட்ரெண்ட் கண்டினியூஷனா ட்ரெண்ட் ரிவர்சலா அப்படின்றதெல்லாம்
எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் சும்மா இதே மாதிரி வந்து ரேண்டமாக ஒரு இடத்துல வந்து மார்க்கெட்டை நவுத்தி வைக்கிறேன். இப்போ இங்கேயுமே பார்ப்போமே. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நம்ம ஒரு செல் பார்த்தோம் கரெக்டாக. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல செல் பார்த்தோம் கரெக்டாக. இப்போ இந்த செல்லாக இருந்தால் நீங்கள் என்ன ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும், இந்த ஹையில் நின்றுக்க போகிறீங்க கரெக்டாக. இந்த ஹையில் ரைட், இந்த ஹையில் நீங்கள் நின்றுக்க போகிறீங்க. ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த ரெட் கலரை யூஸ் பண்ணுறேன். இந்த ஹையில் நீங்கள் நின்றுக்க போகிறீங்க ரைட். அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் ஜிக்ஸாக் ஒன்றா ஆயிருக்கலாம் கரெக்டாக. ஆனால் அந்த ஹை தாண்டிச்சா இல்லை. அந்த ஹை இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இது வந்ததுக்கப்புறம் ரைட்டா, இந்த லோ உடஞ்சதுக்கப்புறம் அதோட இந்த லோ எப்போ உடையுதோ ரைட், இந்த லோ எப்போ உடையுதோ, உடஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இங்கே உடஞ்சதுனால இந்த ரெஃபரன்ஸ் லைனை இங்கே வந்து வச்சுக்க போகிறீங்க கரெக்டாக. திரும்பி எத்தனாச்சு, இந்த லோ உடஞ்சதா, இந்த ரெஃபரன்ஸ் லைனை இங்கே வச்சுக்க போகிறீங்க. திரும்பி அதுக்கப்புறம் லோ ஒன்றும் உடையில. இப்போ இதோட மார்க்கெட் இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ட்ரேட்லேருந்து வெளில வர போகிறீங்க. இப்போ இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் என்ன, கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான், ஒரு மாசமா இருந்துச்சு. ஆனால் இது என்னது, இப்போ இந்த கேம் ஆஃப் ட்ரெண்ட்ஸுக்கு வருவோம். இப்போ இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, முன்னாடி பார்த்த 30 நாளில் மார்க்கெட் பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சா. ஆனால் இந்த மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, மார்க்கெட்டை சைட் வேஸாக தான் இருக்குது. அதாவது என்ன சொல்லலாம்னா, நீங்கள் இங்கே எடுத்த செல்லு ஒரு மாதம் கழிச்சும் திரும்பி எங்கே ரிவர்ஸ் ஆயிருக்கு. இதில் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், எனக்கு 300 பாயிண்ட் வேணும், 400 பாயிண்ட் வேணும். இல்லைனா வந்து மல்டிபிள் லாட்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் உங்களோட பொசிஷன் சைஸிங்கும் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கையும் நீங்கள் ஒரு ப்ராசஸாக பில்ட் பண்ணிங்கன்னா ஈவன் இந்த சைடு மார்க்கெட்லையும் நீங்கள் ஒரு 300-400 பாயிண்ட் ஈஸியாக பிடிக்கலாம். ஆனால் என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிம்பிள் டெக்னிக்ஸை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நான் 15 மினிட்ஸ் சார்ட் தான் பார்த்துருக்கிறேன் ரைட்டா. 1 ஹவர் சார்ட்டோ, டெய்லி சார்ட்டோ, வீக்லி சார்ட்டோலாம் கூட உங்களுக்கு காமிக்கல ரைட். இந்த 15 மினிட்ஸ் சார்ட்டை வச்சு உங்களால் ஒரு மூவை ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா, அதாவது எப்படி சொல்லலாம்னா, ஓடுற குதிரை மேலே ஏறி உட்காந்துங்கன்னு வச்சுங்களேன், அது ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் மேலே ஏறி உட்காந்துட்டு ஓடிட்டே இருக்க வேண்டியதான். அது என்ன 100 பாயிண்ட் கொடுத்தாலும் ஹாப்பியாக எடுத்துங்க. இல்லை ஒரு வேளை இப்போ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸாக வந்து ஒரு 200 பாயிண்ட் 50 பாயிண்ட் போகுதுனாலும் அக்செப்ட் பண்ணிங்க. இன்கேஸ் ஓடுற குதிரை நல்லா ஓடிச்சு அப்படின்னா இந்த ரைடை நீங்கள் ஈஸியாக பிடிக்கிறதுக்கான சிம்பிள் மெத்தடால தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ இதே மாதிரி வந்து இன்னும் நிறைய சார்ட்ஸ், இப்போ சார்ட் வந்து நம்ம நிஃப்டியில் பார்த்துருக்குறோம், 2-3 வந்து ஸ்டாக்ஸாக எடுத்து இதே மாதிரி இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். போமா, இந்த ஆக்டிவிட்டியை நீங்களுமே பண்ணலாம் ரைட்டா. நான் ஏதோ ஒரு சார்ட்டை ரேண்டமாக ஜிக்ஸாக்னு வச்சு பார்த்துருக்கேன். இப்போ இந்த சார்ட் படி ரைட்டா நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஸோ ஒரு ஸ்விங் லோலேருந்து இப்போ இந்த ஸ்விங் லோலேருந்து மார்க்கெட் ஏறி இங்கே வந்து இப்போ இந்த இடம் போயிடுச்சு ரைட்டா. நான் சொன்ன இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் போட்டேன், ஞாபகம் இருக்குங்களா, இப்படி வந்து இப்படி போனோம், அதே மாதிரி இப்படி வந்து இப்படி போனோம் அப்படின்னு தான் விஷயம் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா, எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது, இந்த பேட்டர்னில் இருக்குங்களா. இப்போ இங்கே வந்து என்ன ஆக போகுது, இங்கே ட்ரெண்டு மாறிடுச்சு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க கரெக்டாக. இப்போ உங்களோட ரெஃபரன்ஸை நீங்கள் எங்கே வச்சுக்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. இப்போ இங்கே வச்சுக்க போகிறீங்க கரெக்டாக. ஃபர்தராக என்ன ஆச்சு, ஃபர்தராக இந்த மாதிரி போய் திரும்பி இந்த மாதிரி போனதுக்கப்புறம் உங்கள் ரெஃபரன்ஸ் எங்கே வச்சுக்க போகிறீங்க, இங்கே வச்சுக்க போகிறீங்க. இப்போ இந்த ஹையை தாண்டி எப்போ மார்க்கெட் போகுதுன்னு பாருங்கள் ரைட். இப்போ இந்த ஹையை தாண்டி இங்கே போனதுனால இந்த ரெஃபரன்ஸை இங்கே மாற்றிக்க போகிறீங்க ரைட்டா. திரும்பி இந்த ஹையை தாண்டி இங்கே போகல ரைட், இங்கே தான் போயிருக்கேன். ஸோ அப்போ இந்த தாண்டி இங்கே தான் போனதுனால உங்கள் ரெஃபரன்ஸை இங்கே வச்சுக்க போகிறீங்க ரைட். ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைனாக போடுற பட்சத்தில் இதுக்கு கீழே இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எனக்கு எங்கே இருக்குது, ரிவர்சல் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 1020 ரூபாயிலேருந்து 1120 ரூபா, அதாவது 10% மூவு ரைட்டா ஒரு மாதத்துக்குள்ளே அப்படின்னு எடுத்துக்கலாமா. அதே மாதிரி இப்போ இங்கே செல்லு வந்ததுக்கப்புறம் ரைட்டா, இப்போ இந்த செல்லு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல செல் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் என்ன வச்சுப்பீங்க, செல்லானா இது வச்சுப்பீங்களா. திரும்பி என்ன பண்ணுவீங்க, இது உடஞ்சி இது கீழே போனதுக்கப்புறம் ரைட், இது கீழே போனதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸை ஃபாலோ பண்ணிப்பீங்களா. இப்போ இவ்வளோ தாங்க ப்ராசஸ். நீங்கள் உங்களுக்கான ரெஃபரன்ஸ் சார்ட்டை நிறைய ரீட் பண்ணுங்கள். நான் இப்போ வச்சிருக்கிறது 15 மினிட்ஸ் தான். நம்ம பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் எந்தெந்த மாதிரி ட்ரேடர் எந்தெந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஜஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னது, ஒரு ட்ரெண்டை எப்படி ரைட் பண்ணுறது, ஒரு ட்ரெண்டு ரிவர்சலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ஒரு சின்ன டைம் ஃப்ரேமை வச்சு கரெக்டாக 15 மினிட்ஸ்ன்ற ஒரு ரெஃபரன்ஸ் டைம் ஃப்ரேமை வச்சு. நீங்கள் நோட்ஸை எடுத்து லேர்ன் பண்ணுற ஒரு லேர்னராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் எந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாகவே மார்க்கெட் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்விங் ஹை இருக்கும் கரெக்டாக. இது ஒரு ஹைன்னு சொல்லலாமா ரைட்டா, இது ஒரு ஹை இது ஒரு லோ அப்படின்னு சொல்லலாமா. இப்போ இது ட்ரெண்ட் கண்டினியூவேஷனா இல்லை ட்ரெண்ட் ரிவர்சலா அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் கரெக்டாக. இப்போ இது லோவர் ஹையாக இருந்துச்சுன்னா, லோவர் ஹைனா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் மார்க்கெட்டு, இப்படி இருக்கும், திரும்பி லோவர் ஹை இருக்கும், திரும்பி லோவர் ஹை இருக்கும், திரும்பி லோவர் ஹை இருக்கும், திரும்பி லோவர் ஹை இருக்கும், இது மாதிரி இந்த மாதிரி
லோவர் ஹை, கரெக்டா? லோவர் ஹையை தாண்டின மார்க்கெட்டா இருந்தால் இது என்ன? ட்ரெண்ட் கண்டினியூஷனா, ட்ரெண்ட் ரிவர்சலா? ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. நான் சொன்னது நல்லா நோட் பண்ணீங்களா? இப்போ இது லோவர் ஹையா இருந்தா இந்த மார்க்கெட் மேல போகும்போது இது என்ன? இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். இன்கேஸ் இப்போ இந்த ஹை ஒரு ஹையர் ஹையா இருந்து, ரைட், ஹையர் ஹையா இருந்து இந்த மாதிரி போச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஹையர் ஹைனா என்ன இருக்கும்? மார்க்கெட் இப்படி இருக்கும், ரைட்? இது ஹை, திரும்பி டிப் அடிக்கும், திரும்பி மேலே போவோம், ரைட்? திரும்பி டிப் அடிக்கும், திரும்பி மேலே போவோம், ஹை, திரும்பி டிப் அடிக்கும், திரும்பி மேலே போவோம். இப்போ இந்த ஹை எல்லாம் என்ன? ஹையர் ஹை. அப்போ அது ஹையர் ஹையை ப்ரீச் அவுட் ஆச்சுன்னா இதுக்கு என்ன? ட்ரெண்ட் ரிவர்சலா இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷனா? ஸோ ஹையர் ஹையா மார்க்கெட் மேலே போகும்போது இது என்ன? ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புரியுதுங்களா? இப்போ இதே மாதிரி இந்த பேட்டர்ன் எடுத்துப்போமே, ஒரு லோ உடையும் போது, ரைட்? இப்போ இது ஒரு லோன் தெரியும், ஏன்னா இது ஒரு ஸ்விங் லோ, ரைட்? நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருந்த ஸ்விங் லோ, இந்த லோ உடையும் போது, ரைட்? இப்போ இதே மாதிரி இது லோவர் லோவாக இருந்தா, ரைட்? லோவர் லோவாக இருந்தால், லோவர் லோலாம் என்ன அர்த்தம்? ஸ்ட்ரக்சரில் இப்படி வரும், லோ வரும், திரும்பி ஹை வரும், திரும்பி லோ வரும், திரும்பி ஹை வரும், திரும்பி லோ வரும், திரும்பி ஹை வரும், திரும்பி லோ வரும், திரும்பி லோ, ரைட்? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் என்னது? ஹையர் லோ. ஆனால் நம்ம இங்கே பார்க்குறது என்னது? லோவர் லோ. அப்போ லோவர் லோ வந்தால் என்ன இருக்க போகுது? ரைட்டா? இது ஒரு லோ, இது இன்னொரு லோ, இன்னொரு லோ. அப்போ இந்த லோ உடஞ்சு அந்த லோவர் லோ உடஞ்சிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ இது ட்ரெண்டு, இது லோவர் லோவாக இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ரைஸ் இதை பிரேக் பண்ணால் இது என்ன ட்ரெண்டு? ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். ஏன்னா லோவில் இருந்து லோவர் லோலேருந்து உடையுது கீழே மார்க்கெட் அப்படின்னா இன்னும் ஃபர்தராக இழுக்குது கீழே அப்படின்றது தான் அர்த்தம். இது இப்போ லோவர் லோ இல்லாமல் ஹையர் லோவாக இருக்குன்ற பட்சத்தில், ரைட்? ஹையர் லோன்றது என்ன பேட்டர்னு? இதுதான் ஹையர் லோ பேட்டர்ன், ரைட்டா? லோஸ் வந்து மேலே மேலே வந்துகிட்டே இருக்க பேட்டர்ன். இப்போ இது வந்து என்ன? அப் ட்ரெண்ட், ரைட்டா? இப்போ இந்த இதான் அந்த ஹையர் லோ அப்படின்றப்போ என்னாச்சு? இப்போ இந்த ஹையர் லோ உடையும் போது என்ன தெரியுது உங்களுக்கு? இது ட்ரெண்ட் கண்டினியூஷனா, ட்ரெண்ட் ரிவர்சலா? கரெக்ட், ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் சார்ட்லையும் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு ஸ்விங் லோலேருந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும், ரைட்? அந்த ஸ்விங் லோ உடைதா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்விங் ஹைலையும் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க? ஸ்விங் ஹை ரெஃபரன்ஸ் வச்சுக்க போறீங்க. அந்த ரெஃபரன்ஸ் உடையும் போது இது ட்ரெண்டாக கண்டினியூ ஆகுதா இல்லை ரிவர்சல் ஆகுதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ இதை நீங்கள் எப்படி உங்களுக்கு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏற்றுக்கிறீங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கான ஸ்கில் எப்படி அப்கிரேட் ஆயிருக்கும்னா, போன வீடியோ வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரிஞ்ச உங்களுக்கு இப்போது இந்த வீடியோ க்ளோஸ் ஆகும்போது இந்த கேம் ஆஃப் ட்ரெண்ட்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோ இல்லை ஒரு ஸ்கில்லோ பில்ட் ஆயிருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.